வணக்கம். நான் உங்கள் சுபலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு இளைஞன் ஒரு ஐடி கம்பெனில ஒரு கிளீனிங் ஒர்க்குக்காக போறாரு. அப்போ அவர ஒருத்தர் வயதான ஒரு நபர் இன்டர்வியூ பண்றாரு. சில கேள்விகள் கேட்கிறாரு. அந்த இளைஞன் அதுக்கு பதிலும் சொல்றாரு. ஒரு கிளாஸ் போட்ட இடத்த கிளீன் பண்ணி காமிக்க சொல்றாங்க. அதையும் அவரு கிளீன் பண்ணி காமிக்கிறாரு. சரி, ஓகே. உங்களோட பெர்சனல் டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பேரு, அவருடைய ஊரு, அவருடைய அக்கவுண்ட் நம்பர், அதுக்கப்புறம் அவருடைய மெயில் ஐடி இதெல்லாம் கேட்குறாங்க. அப்ப அந்த இளைஞன் சொல்றாரு, "நான் வெறும் 3ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் எல்லாம் கிடையாது. மெயில் ஐடியும் கிடையாது" அப்படின்றாரு. அப்ப அந்த முதியவர் சொல்றாரு, "இது எங்க கம்பெனியோட ரூல்ஸ். நீங்க கிளீனிங் ஒர்க்குக்காகவே வந்திருந்தாலும், ப்ரொஃபஷனலா எங்க கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த டீட்டெயில் எல்லாம் கண்டிப்பா வேணும். அக்கவுண்ட் டீட்டெயில் வேணும், மெயில் ஐடி வேணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ கவலையோட அவரு வெளியில வராரு. தான் கிட்ட அந்த டீட்டெயில் எல்லாம் இல்லாததுனால வெளியில வராரு. அப்ப வெளியில வரும்போது அவருடைய பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. அதுல வெறும் ரூ. 100 மட்டும் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது, பக்கத்துல ஒரு மார்க்கெட் பார்க்குறாரு. காய்கறி மார்க்கெட்ட. அந்த காய்கறி மார்க்கெட்ல இருந்து நெறைய காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்குறாரு. ரூ. 100க்கு. காய்கறிய வாங்கிட்டு போயி, அத பக்கத்துல இருக்க இன்னொரு ஒரு கிராமத்துல போய் அத விக்கிறாரு. கொஞ்சம் லாபம் கிடைக்குது. அப்போ அந்த லாபத்திலிருந்து மறுபடியும் காய்கறி வாங்குறாரு. மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போய் விக்கிறாரு. இதையே அவரு டெய்லியும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டெய்லி வாங்கி விக்கிறாரு இல்லையா? அத ஒரு காய்கறி கடையா போட ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது ஒரு பெரிய கடையா போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு கடை போட்டதுலேருந்து 2, 3 கடைகள் போட்டு அவருடைய பிசினஸ் பெரிய லெவல்ல வருது. அப்போ அவர்கிட்ட பேங்க்லேருந்து 2, 3 பேர் அவங்களுடைய அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்காக வராங்க. பெரிய பிசினஸ்மேன் ஆனதுக்கப்புறம். அப்போ அவர்கிட்ட அவருடைய மெயில் ஐடி இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட மெயில் ஐடி எல்லாம் கிடையாது. நான் வெறும் 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. என்ன? மெயில் ஐடி கிடையாதா? அப்படின்னு அந்த பேங்க்லேருந்து வந்தவங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க. இதெல்லாம் தெரியாமலே நீங்க இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க. இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது, மெயில் ஐடி தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே நீங்க இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க இன்னும் எவ்ளோ உயரத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு. அப்ப அந்த நபர் சிரிக்கிறாரு. நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, என்கிட்ட மெயில் ஐடி, அக்கவுண்ட் நம்பர்லாம் இருந்திருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு கம்பெனில ஒரு கிளீனிங் ஒர்க் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் தெரியாம இருந்ததுனால, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. இத மாதிரி தான். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த இழந்திருப்போம். அது நம்ம அத இழந்ததுனால, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அது என்ன விட்டு கைவிட்டு போச்சே! இன்னைக்கு அது இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அத இழந்ததுனால நம்ம அன்லக்கி அப்படின்றதும் கிடையாது. ஒரு விஷயம் நம்மள விட்டு கைவிட்டு போகுது அப்படின்னா, அத விட நல்லதா ஒரு சர்ப்ரைஸான லைஃப் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால ஏதாவது ஒரு தவறோ, ஒரு இழப்போ நடந்துச்சு அப்படின்னா, அத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. வாழ்க்கையோட அடுத்த நகர்வுக்கு நம்ம நகர்ந்து போணும். நகர்ந்து போனோம் அப்படின்னா, நம்மள சுத்தி நெறைய சர்ப்ரைஸ், நம்மள சுத்தி நெறைய வாய்ப்புகள் நம்மள நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான். இன்னைக்கு இந்த மனுஷன் அன்னைக்கு துவண்டு இருந்தாரு அப்படின்னா, அவரு லைஃப்ல ஜெயிச்சிருக்க முடியாது. ஐயோ! என்ன விட்டு அது போச்சே அப்படின்னு. அவர விட்டு அன்னைக்கு அந்த வேல போனதுனால தான், இன்னைக்கு அவரு இந்த இதுல உயர்ந்து நிக்கிறாரு. ஒரு பெரிய பிசினஸ் மேனா. ஸோ, யாராவது வாழ்க்கையில நீங்க ஏதாவது தொழில்லயோ, நீங்க பார்த்த ஜாபோ, ஏதாவது ஒரு விஷயத்த, நபர்களையோ ஏதாவது இழந்திருந்தீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு உங்கள நோக்கி அடுத்த ஒரு பெரிய ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்ருக்கு அப்படின்றதா இந்த கதை உணர்த்துது. இன்னொரு நாள், இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.